இன்னும் தீக்ஷாவை காணோம். பாஸ் வந்துடுவார் போலயே. இவன் இன்னைக்கும் திட்டு தான் வாங்க போகிறான். ஏன் தான் இப்படி பண்ணுறாலும் சீக்கிரம் கிளம்புனா என்ன? சரி, கால் பண்ணி பார்ப்போம் எங்கே இருக்கான்னு. பாஸ் வரதுக்குள்ளே ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம்ல, எங்கே இருக்கான்னு தெரிஞ்சா. ஹலோ சக்தி, சொல்றீ? நீ தாண்டி சொல்லணும். இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் ஆளை காணும். இப்போ தாண்டி வருவேன். பெர்மிஷனும் கேட்கல, நீ பாட்டில் உன் இஷ்டத்துக்கு வந்துட்டு இருந்தா பாஸ்கிட்ட நான் என்னடி சொல்லி சமாளிக்க முடியும்? முன்கூட்டியே சொல்லியிருந்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லலாம். எதுவுமே சொல்லாமல் நீ அசால்ட்டாக இருந்தால் நான் என்னடி சொல்ல முடியும்? சரி சரி, கோவப்படாதடி. நானே உனக்கு கால் பண்ணணும்னு நினச்சேன். இவ்வளோ நேரம் ஃபோனில் பேலன்ஸ் இல்லை. அப்பா வரவோ அவர் ஃபோனை ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி இப்போ தான் ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணியிருந்தேன். கரெக்டாக நீயும் கூப்பிட்ற. இன்னைக்கு நான் ஆஃபீஸ் வரலடி, தப்பாக நினச்சிக்காத. நேற்று ஒர்க் அதிகமாக இருந்ததுனால தலை ரொம்ப வலிக்குதுடி. என்னால் ஒன்றுமே பண்ண முடியலை, அவ்வளோ தலைவலியாக இருக்குது. அதனால தான் இன்னைக்கு ரெஸ்ட்டை போட்டுட்டு ஃபோனை சைலண்டில் போட்டு நல்லா தூங்கி எந்திரிக்க போகிறேன். அதனால் நீயே சொல்லிடுடி. நான் சொன்னால் பாஸ் திட்டுவார். நீ சொன்னாலாவது ஏதோ ஒரு விதத்தில் ஏற்றுப்பாரு. ப்ளீஸ் எனக்காகடி. அப்படியா? சரி ஓகேடி, நீ ரெஸ்ட் எடு, நான் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் டி சக்தி. சரி பாய், நான் உனக்கு அப்புறமா கால் பண்ணுறேன். சரிடி, சாப்பிட்டு தூங்கு. என்ன இவன் திடீர்னு வரலன்னு சொல்லிட்டான்? முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாலாவது பாஸ்கிட்ட சொல்லலாம். இப்போ சொன்னால் அவர் என்ன டென்ஷனில் வராரோ. இதில் நான் வேற ஏதாவது சொல்லி என்ன திட்டாருன்னா, நாங்களே இப்போ தான் நிறைய சண்டைக்கு அப்புறம் ஒன்று சேர்ந்துருக்கோம். இப்போ என்ன பண்ணுறது? சரி வரட்டும், அப்புறம் சொல்லுவோம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உட்காருங்க, வேலையை பாருங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். ஐயோ, வந்துட்டாரு போலயே. என்னதான் வெளியே சிரிச்சிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள பதட்டமா இருக்கு. ஆண்டவா, நீ தான் காப்பாற்றணும். இவர்கிட்ட காலையிலேயே திட்டு வாங்கிட்டேன்னா அந்த நாள் சுத்தமா விளங்காது. ஆமா, தீக்ஷா வரலையா? அது வந்து வெற்றி பாஸ். பாஸ் அவங்களுக்கு தலைவலி அதிகமாக இருக்குன்னு வரலன்னு சொன்னாங்க. உங்களுக்கு கால் பண்ணாங்களாம், ஆனால் ரீச் ஆகலைன்னு சொன்னாங்க. நீங்கள் ஆனால் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க சார். அதான் சொல்ல வேணாம்னு. சக்தி, என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? கால் பண்ணாங்க, கை பண்ணாங்கன்ட்டு எனக்கு எந்த காலும் வரல. சும்மா சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்க கூடாது. இந்த கம்பெனியை ரன் பண்றது நீங்களா இல்ல நானா உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்றதுக்கு? அப்புறம் எதுக்காக சக்தி நான் அந்த கம்பெனியில மேனேஜர்னு இருக்கேன்? வேணா என் போஸ்டிங்ல நீங்க வந்து இருங்களே, நான் கூட வெளியே போயிடுறேன். உங்ககிட்ட எல்லாரும் இன்ஃபார்ம் பண்ணா நான் ஏன் இருக்கணும்? எதுக்கு இப்படி திரு திருன்னு முழிக்கிறீங்க? சாரி சார், இது எல்லாம் என்னோட தப்பு, தீக்ஷாவோட தப்புன்னு தான். இனிமேல் இந்த மாதிரி நடக்காம பார்த்துக்கிறோம். ஐ எம் ரியலி சாரி சார். என்ன சாரியோ? என் கேபினுக்கு வாங்க. சார். சொல்றது காதுல விழுகலையா? விழுந்துச்சு சார், வர்றேன். என்ன இவர் அவள் லீவ் போட்டதுக்கு என்கிட்ட கத்துறாரு? வெயில் வந்ததுனால எங்கிட்ட மண்டை கிளம்பிருச்சோ, இல்லை நட்டுக்கிட்டு கழண்டு விழுந்துருச்சா தலையிலேருந்து? என்னமோ ஒன்று. ஆனால் இன்னைக்கு சமத்தியா எனக்கு தான் விழுக போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு இவரோட. ஐயோ ஆண்டவா, இப்படி ஒரு ஆளுக்கிட்டே நான் மாட்டி விட்டுட்டியே. போச்சு, இன்னைக்கு அந்த ஆளு என்னை கொல்ல போகிறான். சும்மாவே அந்த கிளி கிளிப்பான், இவ வேற சொல்லாம கொள்ளாம லீவ் போட்டா. ஐயோ கடவுளே கடவுளே. இந்த வெற்றி கேபின்குள்ளே போனாலும் எப்படி திட்ட தான் போகிறாரு, போகாமல் இருந்தாலும் திட்டுவார். இப்போ நான் போகிறதா வேண்டாமா? இல்லை பேசாமல் தீக்ஷா போய் வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்துடுமா? அதுக்கும் திட்டுவாரே. ஆண்டவா, திட்டினா திட்டிட்டு போட்டோம், 2 திட்டோடு முடிச்சிரு. இல்லாட்டியே மனசு தாகாது. ஆளு பார்க்கதே கேரட் பீஸு. நான் உள்ளுக்குள்ளே ஒன்றும் கிடையாது. சும்மா ஏனாலே அழுதுருவேன். இவர் வேற கோவமா பேசினா உச்சாவே போயிருவேன் போலயே.
பாஸ் 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 என்ன இவர் எம்பிட்டு கத்துனாலும் என்னன்னு கேட்க மாட்டாரு. ஒருவேளை தூங்கிட்டாரோ? சரி போய் பாப்போம். என்ன நான் வந்தது கூட தெரியாம போனை பார்த்துட்டு இருக்காரு. அப்படி போன்ல என்ன பாக்குறாரு? அட பாவி, வெளியே என்ன அம்பட்டு திட்டிட்டு இங்க ஒண்ணுமே நடக்காத மாதிரி என் போட்டோ வச்சு பார்த்துட்டு இருக்கேடா. உன்னால என்ன சொல்றது? எஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு கொஞ்சமாவது மேனஸ் இருக்கா? இப்படிதான் மேனேஜர் ரூம்குள்ள வரும்போது பெர்மிஷன் கேட்காம உள்ள வருவாங்களா? என்ன இப்படி இருக்கீங்க? ஹலோ சார், நான் பெர்மிஷன்லாம் கேட்டேன். உங்களுக்கு தான் காதே கேட்கல. நான் என்ன பண்ண முடியும்? அதுக்காக நான் ஓகேன்னு சொல்றதுக்குள்ள ரூம்குள்ள வந்துருவீங்களா? இப்போ என்ன வேணும் சாருக்கு? என்ன வேணுமா? தீக்ஷா லீவ் போட்டா சொல்ல மாட்டீங்களோ? உங்ககிட்ட ஒரு ஆள் கேட்டதுக்கு அப்புறம் தான் எங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவீங்க. ஸோ நீயும் ஃப்ரெண்டும் பண்றது எப்படி தெரியுமா இருக்கு? எங்ககிட்ட பெர்மிஷன் கேட்காம ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கு. அப்படிதானே சக்தி? ஐயோ சார், அப்படிலாம் நாங்கள் நினைக்கல. இது எங்களோட தப்பு தான். அவளும் என்கிட்ட சொல்லல, நான் உங்ககிட்ட சொல்லலை. ஸோ மிஸ்டேக் எங்கள் மேலே தான். ஐ எம் ரியலி சாரி சார். சாரி இப்படிலாம் கேட்டால் உங்களை மன்னிச்சு விட முடியாது. நான் சொல்ற மாதிரி கேளுங்க. என்ன சார், காலில் விழுகணுமா? சரி, அதெல்லாம் வேண்டாம். அப்புறம் என்ன பண்ணணும்? கிஸ் கிஸ். ஆ காதில் விழுகலையோ? விழுகாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க போகலாம். நான் தீக்ஷா வந்தோடனே அவங்க கிட்ட பேசிக்கிறேன். சாருக்கு உடனே கோவத்தை பத்தியா தீக்ஷா கிட்ட பேசுறாங்களா? தீக்ஷா கிட்ட என்ன பேச போறீங்க? என்ன பேசுவேன்? லீவ் எடுத்தா சொல்ல மாட்டீங்களான்னு தான் கேட்பேன். வேற என்ன பேச போறேன் என் சக்தி இருக்கும்போது? அதான பார்த்தேன். இல்லாட்டினா காது இருக்குல்ல, காது அதை பிடிச்சி திருகி எடுத்துருவேன் ராஸ்கல். சரி சரி, கோவப்படாத. நான் சும்மாலாம் கேபின்குள்ள கூப்பிட்டா நீ வரமாட்டேல்ல. நீ என்கிட்ட வந்து பேசணுன்றதுக்காக தான் உன்கிட்ட கோவப்படுற மாதிரி நடிச்சேன். இல்லாட்டினா நீங்களாம் உள்ள வந்திருப்பீங்களா? அட பாவி, நான் கூட கொஞ்ச நேரத்துல உண்மைன்னு நினைச்சிட்டேன் தெரியுமா? கேபின்ல வா பேசணும்னாலே நான் வந்திருப்பேன். இந்த மாதிரிலாம் பிராங்க் பண்ண வேண்டாம் இனிமே. சரி, என்ன இருந்தாலும் லீவ் எடுக்கிறீங்கன்னா மேனேஜர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும்ல சக்தி. அது தப்பு தானே. இனிமே இந்த மாதிரி நடக்காம பார்த்துக்கோ. சரிங்க வெற்றி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நான் வரதுக்கு முன்னாடி ஃபோனில் ஏதோ பார்த்துட்டு இருந்தீங்க. நீங்கள் பார்த்ததெல்லாம் கரெக்டு தான். ஃபோட்டோ பார்க்குற நீங்கள் நானே வந்து அதை பார்க்குற அளவுக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களே, அது ஒன்று தான் கொஞ்சம் காமெடியாக இருக்குது. பட் ஓகே. ஏன் என் சக்தி ஃபோட்டோவை நான் வச்சு பார்த்துட்டு இருக்கேன். இதில் என்ன தப்பு இருக்கு? ஆமா, நீ உன் ஃபோனை காமி. உன் ஃபோனில் யார் ஃபோட்டோ வச்சிருக்கான்னு பார்ப்போம். இதுக்கு தான் நான் ஃபோனில் ஃபோட்டோஸே வைக்கிறது கிடையாது. ஃபோனில் வரக்கூடிய வால்பேப்பர்ஸே வச்சுப்பேன். அதெல்லாம் இருக்கட்டும், என் பேரை என்னன்னு சேவ் பண்ணியிருக்கீங்க? ஃபோன்லையா? ஆமாம். ஃபோனில் ஆமாம். நீ என்ன சேவ் பண்ணியிருக்க? அதெல்லாம் முடியாது, நான் தானே ஃபர்ஸ்ட் கேட்டேன். சொல்லுங்க. இல்லை இல்லை, நீ இதை ஃபர்ஸ்ட் சொல்லணும். சொல்லு. சண்டைக்கு மட்டும் முதலாக கட்டிட்டு வரையில அந்த மாதிரி இதுலேயும் நீ தான் ஃபர்ஸ்ட் சொல்றியா இல்லையா? அதெல்லாம் முடியாது, இது பொங்கு. நான் தானே ஃபர்ஸ்ட் கேட்டேன். இப்போ சொல்கிறீங்களா இல்லை நானே உங்கள் ஃபோனை எடுத்து பார்க்கட்டுமா? சரி சரி சொல்கிறேன். சொல்லுங்க. நான் வந்து சக்தின்னு தான் சேவ் பண்ணியிருக்கேன். ஏய், பொய் சொல்லாதீங்க. எனக்கு நல்லா தெரியும். நான் ஆல்ரெடி உங்கள் ஃபோனை செக் பண்ணிட்டேன். அதனால தான் கேட்குறேன். உங்கள் வாயால் சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்கிறீங்களா இல்லையா? உண்மையா தாண்டி சக்தின்னு தான் சேவ் பண்ணியிருக்கேன். இல்லை, நான் சொல்லட்டுமா? எங்க சொல்லு பார்க்கலாம். சொல்லிடுவேன். சொல்றி. மை ஸ்ட்ரென்த் தானே சேவ் பண்ணியிருக்கீங்க. அப்படிலாம் இல்லையே. ஏய், அதான் உண்மை தெரிஞ்சிருச்சுல. இனிமே இதுக்கு போய் சொல்லிட்டு உண்மையை சொல்லுங்க. ஆமாம், அப்படிதான் சேவ் பண்ணியிருக்கேன். இதில் என்ன இருக்கு?
நான் ஒன்றும் தப்பாலாம் நேம் சேவ் பண்ணலையே. கரெக்டாக தானே பண்ணியிருக்கேன். கரெக்டு தாங்க. எதுக்காக அப்படி பண்ணியிருக்கீங்கன்னா கேட்குறேன். அது என்னமோ தெரியல சக்தி. நீ என் கூட இருந்தா நான் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கேன்னு நினைக்கிறேன். நீ என் கூட இருந்தால் தான் எனக்கு பலமே வருது. ஸோ என்னோட பலமே நீ தான். அதனால ஸ்ட்ரென்த் ஆர் பவர் எது வேணால் சொல்லலாம், எல்லாமே சக்தி தானே. அதனால தான். இப்போ புரியுதா? ஆமாம், நீ எப்படி சேவ் பண்ணியிருக்க? நான் வந்து எஸ்ஹெச் சீசன் 2ன்னு சேவ் பண்ணியிருக்கேன். அப்படின்னா என்ன? அப்படின்னா அப்படிதான். ஏய் சொல்றி. அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏய், வந்ததுலேருந்து பேசிட்டு தானே இருக்க. ஆஃபீஸ் ஒர்க் ஏதாவது பார்த்தியா? இப்படியே நாளை கடத்திடலான்னு நினச்சிட்டியோ? மரியாதையா இப்போ என்னன்னு சொல்லிட்டு வேலையை பார்க்க போ. இல்லைன்னா இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? என்னோட கேபினுக்கு ஒன்று ஷிஃப்ட் பண்ணிடுவேன். ஸோ இங்கே இருந்து தான் நீ வேலை பார்க்கணும், பார்த்துக்கோ. எது வசதின்னு நீ தான் முடிவு பண்ணிக்கணும். ஐயோ அப்பா, நான் எல்லாரோடையும் சேர்ந்து வேலை பார்க்கும்போதாவது கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணுறேன். உங்கள் முன்னாடி வந்துட்டேன்னா வேலையே பார்க்க முடியாது, பேசியே கொண்டுருவீங்க. ஸோ நான் என்னோட இடத்துலயே இருந்துக்கிறேன். அப்போ சொல்லு. எஸ்ஹெச்னா சூப்பர் ஹீரோ, சீசன் 2னா நீங்கள், சீசன் 1 வந்து எங்கள் அப்பா. பெருசாக எங்கள் அப்பா கூட நான் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணதில்லை, ஏன்னா ஃபாரின்லேயே இருக்காரு. இனிமேலாவது அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் உங்களை எங்கள் அப்பா மாதிரி நினச்சிட்ருக்கேன். அவர் சீசன் 1, நீங்கள் சீசன் 2. ஸோ 2 பேருமே எனக்கு 2 கண்ணு மாதிரி. எங்கள் அப்பாவுக்கு அடுத்து நீங்கள், உங்களுக்கு அடுத்து எங்கள் அப்பா. 2 பேருமே எனக்கு ஈக்குவல் தான். அதனால தான் 2 பேருமே என்னோட சூப்பர் ஹீரோ. ஐ லவ் யூ. மீ டூ. ஆனால் நான் நினைக்கவே இல்லடி. என்ன வெற்றி, நான் மீ டூ சொல்லுவேன்னு நினைக்கவே இல்லையோ? ஏ லூசு, அப்படி இல்லடி. உங்கள் அப்பாவுக்கு அடுத்து என்ன அவர் இடத்துல வச்சிருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. பரவாயில்ல, இது கூட நல்லா தான் இருக்கு. எஸ்கியூஸ் மீ, இதுக்கப்புறமும் நீங்கள் இதே பாசத்தோடு இருந்தால் தான் அதே இடத்துல இருக்க முடியும். இல்லாட்டினா உங்களுக்கு அந்த பதவி போயிடும். சரி சரி, கோவப்படாத. கண்டிப்பாக நீ நினச்சதை விட நான் நல்லாவே பார்த்துப்பேன். சரிங்க வெற்றி, இப்போ என்னோட சூப்பர் ஹீரோ என்ன வேலை பார்க்க விட்டாருன்னா கொஞ்சம் வேலை பார்த்து நானும் ப்ரொமோஷன் வாங்குவேன். இல்லாட்டி இதே ஸ்டாஃபாக வேலை பார்க்க வேண்டியதான். சரி போ. விளையாட்டு பிள்ளை. சரி ஆதி, நான் காலேஜ் சொல்ல போகிறேன், எனக்கு டைம் ஆச்சு. ஏன்னா நீங்கள் 2 பேர் தனத்தனே ஏதாவது பேசிகிட்டு இருப்பீங்க, நமக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஏன்னா என்ன சிங்கிள்ரா, உங்களை மாதிரி வெட்டியாக சுற்றிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. எனக்கு 1008 வேலை இருக்குது. அதனால் நான் காலேஜ் உள்ள போகிறேன். நீ பொறுமையாக பேசிட்டு அபி அனுப்புனா போதும். என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஓகேவா? நான் வரட்டுமா? அபி சீக்கிரம் வந்துடுறீ. ஏம்மா தாயி, முதல்ல தயவு செஞ்சு நீ கிளம்பு, நாங்கள் பொறுமையாக பேசிக்கிறோம். அதான் சொல்லிட்டாருல, போங்க. சே, என்ன அண்ணே, காரியம் வேணும்னா காலை பிடிக்க வேண்டியது, காரியம் முடிஞ்சனா காலை வர வேண்டியது. பட, என்னைக்கா இருந்தாலும் என்கிட்ட வந்து தானே ஆகணும். அப்போ இருக்கு. ஆமாம், நீ சாப்பிட்டியா இல்லையாடி? நான் சாப்பிட்டேன் அடி, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் அபி. அப்புறம் முக்கியமான விஷயம், அன்றைக்கி உன்கிட்ட ஒரு saree கொடுத்துருந்தேல்ல, நீ கூட அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, டிசைன் எதுவும் மாற்றாத அதி, இது அப்படியே வச்சுருந்தேன்னா கண்டிப்பாக மார்க்கெட்டில் நல்ல சேல்ஸ் ஆகும், மாற்றினேன்னா சேல்ஸ் ஆகாதுன்னு சொன்னேன்ல. ஆமாம், என்னாச்சு? சேல்ஸ் ஆகலையா? சாரி ஆதி, நான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு தாண்டா நான் ஓகேன்னு சொன்னேன். எனக்கு பிடிச்சிருக்குன்னு யோசிச்சனே தவிர மற்றவங்களுக்கு பிடிக்குமா நான் யோசிக்கவே இல்லை. பத்தியா, பாவம், என்னால் உனக்கு லாஸ் ஆகிருக்கும்ல. நான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி தாண்டா உன்னை நான் அதை கொடுக்க சொன்னேன். அதை சாரியை பார்த்துட்டு வேண்டான்னு சொல்லிட்டாங்களா? சாரிடா. ஏ லூஸு, எப்போ பார்த்தாலும் நான் ஒன்று சொல்ல வரேன், நீ ஒன்று புரிஞ்சுக்கிற. நான் எப்போ என்ன சொல்ல வந்தாலும் காது கொடுத்து கேட்கவே மாட்டியாடி. நான் என்ன சொல்ல வரேனோ அப்படியே ஆப்போசிட்டாக புரிஞ்சுக்கிற. மக்கு மக்கு, சொல்ல வர்றது என்னன்னு முழுசாக கேளு. சரி சொல்லு. ஏய், உனக்கு மட்டும் அந்த saree பிடிக்கலடி,
ஆஃபீஸில் முக்கியமான ஆள் சுதன் சொல்லியிருந்தல்ல, அவர் தான் இந்த ஆர்டர் சொல்லியிருந்தாது. அவருக்கும் பிடிச்சிருக்கான். அந்த சாரியை நம்மக்கிட்டேயே ஆர்டர் கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு 2 டேஸில் அவர் சொன்ன அளவுக்கு சாரீஸ்லாம் ரெடி பண்ணி கொடுக்கணும்டி. அப்போ அவருக்கு அந்த saree ரொம்ப பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குன்னு தானடி ஓகே பண்ணியிருக்காரு. அப்புறம் அட்வான்ஸும் கொடுத்துட்டாரு. நான் 2 நாள் கொஞ்சம் ஒர்க்கு ஹெவியாக இருக்கும்டி. உங்ககிட்ட சரியாக பேச முடியலன்னா நீ கோச்சுக்காத. தயவு செஞ்சு சாரிடி. அதனால தான் முன்னாடியே உன்னை பார்த்து பேசிட்டு போகலாமேன்னு வந்தேன். சரி ஆதி, கண்டிப்பா நீ அந்த ஆர்டர்ல ஜெயிக்கணும். ஜெயிப்ப. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பாக ஜெயிப்பேன். ஏன்னா என் கூட்டது அபியில். டேய் டேய், ரொம்ப ஐஸ் வைக்காதடா. அப்புறம் எங்கள் அப்பா சுதனுக்கு கால் பண்ணி இந்த ஆர்டரை அதுக்கிட்ட கொடுக்காதீங்க, அவர் கண்டிப்பாக நல்லா பண்ண மாட்டாருன்னு சொன்னாருன்னு சொன்னேன்ல, அதெல்லாம் நான் சுக்கு நூறாக நொறுக்கி தள்ளிட்டேன்டி. சுதனை நேரில் பார்த்து பேசி அவர் வாயாலே இந்த ஆர்டரை கொடுக்குறேன்னு எங்கள் அப்பா முன்னாடி சொல்ல வச்சுட்டேன். அவரும் சொல்லிட்டாரு, இன்னையிலேருந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன்னா இன்னும் 2 டேஸில் முடிஞ்சிடும். சரி ஆதி, அப்போ உடனே நீ ஆஃபீஸ் கிளம்பி போடா. என்னை பத்தி நீ கவலைப்படாத. டைம் கிடைச்சா நீ என்கிட்ட பேசு, இல்லாட்டி ஆர்டர் நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டு வந்து பேசு. எனக்கு அது போதும். சரிடி, அதான் உன்கிட்ட சொல்லிட்டு போகலாமேன்னு வந்தேன். என்னால் ரொம்ப நேரம் நின்று பேசிகிட்டு இருக்க முடியாது. சரி போயிட்டு வரேன்டி. சரி ஆதி, பார்த்து போ. அப்புறம் என்ன நினைச்சு கவலைப்படாத. நீ எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கே அப்போ கால் பண்ணு, எனக்கு அதுவே போதும். அப்புறம் என்னதான் வேலையா இருந்தாலும் சாப்பிட மறந்துடாத. ஓகேவா? இந்த ஆர்டரை நீ கண்டிப்பா ஜெயிப்ப. சரிடி, என் மேலே நம்பிக்கை வச்சு பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா பெத்த அப்பாவே பிள்ளைய நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஆனால் நீ பார்த்தா என்ன அப்படி ஒரு நாள் நினச்சது இல்லைல. நீ கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும். சரிடி, டைம் ஆச்சு, போயிட்டு வரேன். சரி ஆதி, பார்த்து போ. ஏன் சின்னதுரை, இன்னைக்கு சேலரி நாள் தானே. எப்பவுமே சேலரி வாங்கும்போது ஏன் உனக்குன்னு தனியாக எடுத்து வைக்கிற? பார்த்தா உனக்கு செலவுக்கு கிடையாது. அப்போ அந்த காசை என்ன தாண்டா பண்ணுற? யாருக்காக தாண்டா சேர்த்து வைக்கிற? வேற யாருக்கு? வருங்கால மனைவிக்காக இருக்கும். அப்படியெல்லாம் எதுவுமே இல்லடா. இப்போ சொன்னாலும் உங்களுக்கு புரியாது, சொல்லியும் புரிய வைக்க முடியாது. ஒரு நாள் கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க. என்னமோடா, நீ சும்மாலாம் காசு செலவழிக்கிற ஆள் இல்லை. இப்போ நீ ஏன் சேர்த்து வைக்கிறன்னா கண்டிப்பாக அதில் ஒரு காரணம் இருக்கும். கண்டிப்பா காரணம் இருக்குடா. ஒரு நாள் உங்களுக்கு புரியும். அழவே ஒருத்தன், ஒரு நாள் என்னடா ஒரு நாள், இப்போவே புரியுது. இடையே உன்னை விட நாங்கள் கடந்து வந்துட்டோம்டா. எங்கள் 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. உனக்கு இனிமே தான் ஆக போகுது. நீ எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறியாக்கும். நீ எதுக்கு காசு சேர்த்து வைக்கிறன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். உன் ஒய்ஃபுக்கு ஏதாவது எடுத்து கொடுக்கறதுக்கு தானே. ஆமாடா. அட பாவி, உன்னைய நாங்கள் என்னமோ நினச்சோண்டா. ஆனால் இப்போவே பொண்டாட்டிக்கு எல்லாமே பண்ணுற பத்தியா? என்னடா நீங்களுமாடா கிண்டல் பண்றீங்க? நான் என்ன அவ்வளோ கஞ்ச பிசினாரியாடா? அப்படி சொல்லலை மச்சான். உனக்குன்னு செலவுக்கே காசு எடுத்து வைக்க மாட்டேன். இதில் உன் பொண்டாட்டிக்கு எடுத்து வைக்கிறேல, அதாவது வரப்போகிற பொண்டாட்டிக்கு எடுத்து வைக்கிறேல, அதை தான் சொல்ல வந்தோம். அதே தாண்டா, எனக்குன்னு இது வரைக்கும் எதுவுமே பண்ணிக்கிட்டது கிடையாது. ஆனால் என்ன நம்பி வரப்போகிற பொண்ணு அப்படி விட முடியாதுல்ல. அவளுக்கு நான் காசு சேர்த்து வச்சு என்னோட காசில் நான் தாலி செயின் எடுத்து கொடுக்கணும்டா. என்னோட முழுக்க அது என்னோட பணமாக மட்டும் இருக்கணும். என் அப்பா அம்மா வேணும்னா அவங்க ஏதாவது எடுத்து போடணும்னா தாலி செயினுக்கு பதிலாக வேற ஏதாவது கூட எடுத்து கொடுக்கட்டும்டா. ஆனால் எனக்கு வரப்போகிற ஒய்ஃபுக்கு நான் தான் எடுத்து கொடுக்கணும். அதில் ஒரு பைசா கூட எங்கள் அப்பா அம்மாவோடதோ இல்லை எனக்கு வரப்போகிற ஒய்ஃபோட அப்பா அம்மாவோடதோ அவளுடைய பணமாக கூட இருக்கக்கூடாதுடா. என்னோட பொண்டாட்டிக்கு நான் எடுத்து கொடுக்கணும். அதனால தான் சின்ன பொண்ணுக்கிட்ட பேச ஆரம்பித்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னோட சேலரியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சிட்ருக்கேன். இன்னி கொஞ்சம் தான் கல்யாணத்துக்குள்ளே சேர்த்துருவேன். அதுக்குள்ளே சேர்த்துட்டேன்னா கண்டிப்பாக என் ஒய்ஃபுக்கு நான் வாங்கி கொடுப்பேன். நீ சொல்கிறதும் கரெக்டு தான் மச்சான். நம்ம ஒய்ஃபுக்கு எவ்வளோ பெரிய தாலி செயின் போடுறோன்றதுல தான் நம்மளோட கௌரவமே இருக்குது. அதுக்காக பெருசாலாம் போடணுன்னு இல்லை, நம்ம தகுதிக்கு மிஞ்சின அளவுக்கு போட்டாலே போதுண்டா. அதுதான் உங்களுக்கு கௌரவமே. சாரி எவ்வளோ எடுத்து போட்டார் அவங்க ஒய்ஃபுக்கு? 5டா. ஆமாம், நீ எவ்வளோ எடுத்து போட்ட? 7 தான்டா. நீ எவ்வளோடா எடுத்து கொடுக்க போகிற? தெரியல மச்சான், காசு சேர்த்து வச்சுக்கிட்டே தான் வர்றேன்.
ஆனால் அப்போ என்ன நகை ரேட்டுன்னு தெரியல. என் கல்யாணத்தப்போ என்ன நகை ரேட்டோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்து கொடுத்துக்குவோம். அதுக்காக கம்மியாகவும் எடுத்து தர மாட்டேன், அளவுக்கு மீறியும் எடுத்து தர காசு இல்லை. லிமிட்டாக எடுத்து கொடுப்போம்டா. என் ஒய்ஃபு அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டா. ஓ சரி சரி. கிண்டல் பண்ணாதீங்கடா, டீ ஆறுது, குடிங்க. ஏன்டா மச்சான், நம்ம கூட வேலை பார்க்குறவங்களாம் சொல்கிறாங்களே, கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வச்சுக்க முடியாது, இந்த மாதிரி வெளியே வந்து டீ குடிக்க முடியாது, ஒய்ஃப் போடுற டீயை தான் குடிக்கணும். அது டீயாக இருந்தாலும் சரி, கசாயம் மாதிரி இருந்தாலும் சரி, அப்படி தான் குடிச்சாகணும், ஃப்ரெண்ட்ஸோடலாம் பேச முடியாது, சுத்த முடியாதுன்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் உண்மையாடா? உண்மையான கேட்டா எங்களுக்கு தெரியலடா. ஆனால் எங்கள் ஒய்ஃப் அப்படி கிடையாது. அதுக்காக ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுன்னு சொல்ல மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸோட போகாதன்னு சொல்ல மாட்டாங்க. ஃப்ரெண்டு கூட இருந்தாலும் கரெக்டாக இருக்கணும்னு தான் சொல்லுவாங்க. எல்லா பொண்ணுங்களையும் தப்பு சொல்லிட முடியாதுல்ல. அப்போது அப்படி இல்லைன்னு சொல்ல வரியா? எனக்கு சொல்ல தெரியல மச்சான். உனக்கு கல்யாணம் ஆகும்ல, நீ அப்போ பார்த்துக்கோ. சரிடா, போலாமா? மச்சான் டீக்கு காசு கொடுத்துருடா. ஏப்பா கொடுத்துட்டேன்டா, வாங்க. சரி கோச்சுக்காத மச்சான். இந்த தடவை நீ கொடுத்தேன்னா அடுத்த தடவை நான் கொடுப்பேன், அடுத்த தடவை அவன் கொடுப்பான். இப்படி மாற்றி மாற்றி கொடுத்துக்க வேண்டியதான். அப்புறம் என்ன பண்ணுறது? சரிடா, வாங்க போகலாம்.